ஒரு மனிதன் எப்படி தொழுது அல்லாஹ்விடம் உதவி தேடுறானோ அதுபோல ஒரு பவர் சக்தி பொறுமைக்கு இருக்கிறது. நீங்க உள்ளத்துல எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கிற பொழுது கூட கவலை வரலாம். நீங்க நன்மை செய்தாலும் கவலை வரும். நீங்க வீட்டுல இருக்கிற பொழுது உங்களோட பிள்ளைகளினால் கவலை வரும். தொழில சம்பாதித்துக் கொண்டே இருப்பீங்க, ஆனா கவலை வரும். எல்லா நிலைகளிலும் கவலை வரும். எல்லா நிலைகளிலும் துக்கம் வரும். எல்லா நிலைகளிலும் பிரச்சனை வரும். எல்லா நிலைகளிலும் நீங்கள் நோவிக்கப்படுவீர்கள். ஆனால் அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்ஸபர். நீங்க பொறுமையாக இருந்து, ஒரு ஆள் உங்களுக்கு ஏசுறார், திட்டுறார், நீங்க பொறுமையாக இருந்து இந்த நேரத்தில் நீங்கள் துஆ கேட்டால் அது கபூலாக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது மூமினுக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள்டா. அல்லாஹ் பொறுமையா இருக்கிற நிலையில ஒரு மனிதன் உதவி தேடுவதை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பான். உங்களோட வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லா நிலைகளிலும் ஒரு